வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் சில முக்கியமான 2 விடயங்களை குறித்து இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு அதிரடி முடிவினை எடுத்து விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகளை கூப்பிட்டு அவசரமாக தனது செயலகத்திலே முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது விமான நிலையத்தின் ஊடாக போதை வஸ்துகள், போதை மாத்திரை இப்படியான பொருட்கள் பட்ட பொருட்கள் விமான நிலையம் ஊடாக நாட்டுக்குள்ளே உள்வருவதாக குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கூட இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த 2 விடயங்களே நாங்கள் பார்ப்போம். அதாவது குடியுறவுகள் திணைக்களம், இலங்கை சுங்க திணைக்களம், விமான நிலைய போக்குவரத்து நிறுவனர்கள் சார்ந்த அதிகாரிகளோடு தான், இந்த 3 நிறுவனங்கள் சார்ந்த அதிகாரிகளோடு தான் இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களினால் அதிரடியாக அழைக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திலே இது தொடர்பாக பேசப்பட்டு இருக்கின்றது. இதிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக என்ன விடயங்கள் என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த சட்டவிரோதமாக உள்நுழைவோர் வெளிநுழைவோர் தொடர்பாகவும் விமான நிலையங்களிலே ஊழல் நடப்பதாகவும், இந்த ஊழல் விடயங்களை தடுப்பதற்கு, அதாவது ஐஸ் போதைப் பொருள், போதை மாத்திரைகள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் இன்னுமாக நாங்கள் கடந்த காலங்களிலே அறிந்திருப்போம். எத்தனையோ விதமான வகைகளிலே இலங்கை குடிவரவு சுங்க திணைக்களம் சட்டத்துக்கு மாறான வகையிலே சில ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், கடத்தல்கள், இதைக்கு துணை நிற்கிறவர்கள், லஞ்சங்கள் போன்றவற்றினால் வாரான நிகழ்வுகள் நடப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோமே. எனவேதான் ஜனாதிபதி அவர்கள் அவசரமாக இந்த எல்லா விமான நிலைய நிறுவன அதிகாரிகள், குடிவரவு திணைக்கள அதிகாரிகள், சுங்க திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் இவ்வாறான விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். எதிர்காலத்தில் இவற்றை எவ்வாறு தடுக்கலாம், இதற்கான வழிமுறைகளை கையாள்வது தொடர்பாகவும் ஒரு இறுக்கமான ஒரு பேச்சுவார்த்தைகளை அவர்களோடு பேசி இதுக்கான ஒரு தீர்வு எடுக்க, ஒரு முடிவு எட்ட ஏதாவது வழிகள் இருக்கின்றா என்று ஆராயப்பட்டது கிணங்கவாகவே ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது அந்த ஸ்கேன் இயந்திரங்கள் மற்றும் இன்னும் நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக இவைகளை நேரடியாக இலத்திரனியல் வழி ஊடாக இவைகளை கண்டறிவதற்கான தொழில்நுட்ப நவீன கருவிகளை பயன்படுத்துவதாகவும் தொடர்பாக பேசி ஆராயப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களை முழுமையான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு தீவிரமாக ஒரு முயற்சி எடுக்கின்றார் என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த விடயம், இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள். அதாவது மீனவர்கள் சங்கம் சார்ந்த அமைப்புகளோடு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் நேற்று யாழ்நாளிலே இது தொடர்பாக பேசியிருந்தார். தன்னால் இதுக்கு எதிரான முயற்சிகள் எடுக்க முடியுமா, தான் இலங்கை அரசாங்கத்தோடையும் அல்லது இந்த அரசாங்கத்தோடு பேசி அவர்கள் எதுக்காக முடிவுகள் எடுப்பார்களா, மீனவர் அமைச்சர்கள் அல்லது யாழிலே தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறபடியினால், மேலதிகமாக ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் கடல்துறை அமைச்சராக இருக்கிறபடியினாலும் அவர்களூடாக நாங்கள் இதில் பேசி இதற்கான தீர்வுகள், முடிவுகள் எட்டப்படுமா என்று தான் முயற்சி எடுப்பதாக சொன்னார். இருப்பினும் தான் இந்திய அரசாங்கத்தோடு இது கொடுத்து நேரடியாக பேச முடியாது என்பதையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது இந்த விடயங்கள் மத்திய அரசாங்கங்களுக்கு இடையிலே ஒரு முடிவு இருக்கிறது. மாநில அரசாங்கங்களோடு பேசுவதில் இவ்வாறாயினும் பயனில்லை. இரு நாட்டுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக இருக்கிறபடியினால் தமிழக முதல்வர்களோடோ அல்லது தமிழக அமைச்சுக்களோடையோ இது பேசி பயனில்லை. இது மத்திய அரசாங்கத்தோடு இலங்கை இந்திய ஜனாதிபதிகள், பிரதமர்களுக்கு இடையிலே இரு நாட்டு தூதுவர்களுக்கு ஊடாக தான் இந்த விடயங்களை கையாளப்பட வேண்டும். எனவே இதை தடுப்பதற்காக காலகாலமாக இது எல்லா அரசாங்க காலங்களிலும் இவ்வாறான எல்லை கடந்து வர்ற பிரச்சனைகளை தடுக்க முடியாமல் தான் இருக்கின்றது. எனவே இதை தடுப்பதற்கான வழிகள் இந்திய அரசாங்கம்தான் இந்திய மீனவர்களை இந்திய கடற்படை ஊடாக அந்த எல்லை மீறி வராதபடி ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ வழியோ இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், எந்த விதத்திலும் இலங்கை கடற்படை அவர்களை தடுக்க முடியாது. அவர்கள் அத்துமீறி வருபவர்களை கைது செய்து இலங்கை சட்டங்களுக்கு அமைவாக அவர்கள் நீதிமன்றம் ஊடாக அவர்களை விடுதலை செய்வதுதான் கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கின்றது. இருப்பினும் இலங்கை அரசாங்கமும் கடற்படையோ அவர்களுடைய கடற்படை
படகுகள் மீன்பிடி உபகரணங்களை பாதிப்புக்கு வராதபடி, அந்த மீனவர்களுக்கு உயிரிழப்புகள் வராதபடி அவர்களை பரஸ்பர இரு நாட்டுகளுக்கு இடையிலே ஒரு சுமூகமான ஒரு அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இருக்கிற நட்புறவுகள் பாதிக்கப்படாத வகையிலே அவ்வாறான முயற்சிகளைத்தான் செய்ய முடியும். உயிராபத்துகள் வராதபடி, அவர்களை தாக்காதபடி, அவர்களை சேதங்கள் வராதபடி, படகுகள் தொழிலாளர்களை பாதிப்பு இல்லாத வகையிலே விடுதலை செய்ய தான் முடியும். விரைவில் விடுதலை செய்ய முடியும். ஆனால் அத்துமீறி வந்தால் இலங்கை சட்டத்தின்படி அவர்களை கைது செய்வதை தவிர வேறு எதுவும் வழி இல்லை. ஏனென்று சொன்னால் இலங்கை மீனவர்களும் பாதிக்கப்படாத வகையில் இங்கு உள்ள அவர்களுடைய அதிநவீன படகுகளை கொண்டு இங்கு உள்ள எதிர்கால கடல் வளங்களை அவர்களை அழிக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக எமது மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே இதற்கான வழி இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம், அந்த இலங்கை கடலோர பாதையூடாக வரக்கூடிய மீனவ தொழிலாளிகள் அமைப்புகள் சங்கங்களும் அவர்களுக்கு இடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்திய அரசாங்கம் ஊடாக அவர்களுக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை, அதாவது கடல் எல்லைகளை தாண்டி போகாதபடிய தூரங்களை நிர்ணயிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப கருவிகளை வழங்கி இலங்கை எல்லைக்குள்ளே அவர்கள் உள்நுழையாதபடி அவர்களுக்கும் சரியான ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இலங்கைக்குள்ளே நுழையாதபடி அவர்களை பாதுகாப்பதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இது தங்கியிருக்கு என்பதையும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். இந்திய கடற்படை இந்திய கடல் எல்லையோரங்களிலே இந்திய மீனவர்களை இலங்கை கடல் எல்லைக்குள்ளே உள்நுழையாதபடியிட்டு இந்திய கடற்படை அவர்களை பாதுகாப்பதுதான் வழியே தவிர இதை தவிர வேறு எந்த விதத்திலும் எத்தனை அரசாங்கங்கள், எத்தனை மீன்பிடி அமைச்சர்கள் வந்தாலும், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாலும் இதை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலே எவ்வளவுதான் புரிந்துணர்வுகள் ஏற்பட்டாலும் அவனுடைய இலங்கை கடலோரங்களில் இருக்கின்ற இந்திய மீனவ தொழிலாளிகள், அந்த சங்கங்கள், அந்த அமைப்புகள் சரியான ஒரு புரிந்துணர்வோடு இலங்கை எல்லைக்குள்ளே நாங்கள் செல்லக்கூடாது, நுழையக்கூடாது என்று அவர்களுடைய மனதிலே இதயத்திலே அவ்வாறான எண்ணம் சிந்தனை வர வேண்டும். அது தொடர்பான தொழில்நுட்ப கருவிகள் அவர்களுக்கு வழங்கி அது தொடர்பான அவர்களுக்கு கருத்துகளை வழங்க வேண்டும். அது தொடர்பான அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்திய அரசாங்கம் இதற்கான, தமிழக அரசாங்கம் அதற்கான வழிகளையும் ஏற்படுத்தி மத்திய அரசாங்கத்தோடு பேசி இந்திய கடற்படை மூலமாகத்தான் அவர்களை உள்நுழையாமல் தடுக்க முடியுமே தவிர இதற்கு வேறு எந்த ஒரு வழியிலையும் வேறு எந்த ஒரு விதத்திலையும் அவர்களாக இதுக்குள்ளே வராமல் இருப்பது தான் தீர்வே முடிவே தவிர இலங்கை இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தும் இதுக்கு யார் தான் எவ்வளவு தலைகளாக நின்றாலும் ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது. அவரவர் வரக்கூடாது, போகக்கூடாது என்று மனதில் நினைத்தாலே தவிர போகாமல் முடியும். ஒரு வேளை கடலில் சீரற்ற காலநிலைகளின் நிமித்தம் எல்லை தாண்டி எல்லை மீறி உள்நுழைந்து வருகிறவர்களை தவிர்க்க முடியாத நிமித்தம் இரு நாட்டு மீனவர்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர்க்க முடியாது. அதுக்கு நாங்கள் மனிதாபிமான முறையிலே இணங்க வேண்டும். எனவே தான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். ஓகே, வணக்கம்.